என் அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இதுதான் ராசி மண்டலத்தில் நிறைவான ராசி. இதான் கடைசி ராசின்னு சொல்லக்கூடாது, நிறைவான ராசி. மீன ராசி என்பது குரு பகவானுடைய வீடு. குரு பகவானுக்கு இயற்கை சுவர்னு பேரு. அவருடைய வீட்டில் சனி வந்து உட்கார்றாரு. எங்க எவ்வளவு கெட்ட மனிதனா கூட இருக்கட்டுங்க, ஒரு நல்லவர் வீட்டுக்கு உங்க போய் உட்கார்றாங்க. நல்ல மனிதர்களுடைய தொடர்பு இருக்கு, எப்படி மாறுவாங்க? சூழ்நிலைக்கு தகுந்தாலும் மாறணும். பாவம்யா, அப்பாவியா தெரியுறாங்க, இவங்கள்ட்ட போய் எப்படி கத்துறது? பாவம், நல்ல மனிதர்களா இருக்காங்க, அமைதியா கூட இருந்துட்டு வருவோம். ஒரு நாலு கெடுதலை பண்ண வேணாம்னு தோணுமா இல்லையா? சனி பகவான் மீனராசியில வந்து உட்காரும் போது ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்தால் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் பேசுறோம். இப்போ குருவுடைய வீட்டுல சனி. மீனராசிக்காரங்களுக்கு சனி எப்படிப்பட்டவர்? அவர் லாபாதிபதி இல்ல, லாபத்தை அள்ளி தருவார், நல்ல காசு பணத்தை தருவார். எல்லாரும் சொல்றாங்க ஜென்மச்சனி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கைங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஜென்மச்சனி வந்து விழுந்தவர்கள் என்று மீனராசிக்காரங்க நினைக்க வேண்டாம், நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல சனி வருகிற போது பதவி மாற்றம், வேலை மாற்றம் வரும். சனி பகவான் அவர் கடமையை செய்யணும்ல, கடமையை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் மிகப்பெரிய துன்பங்களை தருவாரானா இல்லை. ஒரு நாட்டில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ஊர்ல வேலை பார்ப்பீங்க, ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பீங்க, வேற கம்பெனியில வேலை கிடைக்கும். பலருக்கு மல்டி நேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும். வெளிநாடு யோகம் வரும். ஒரு காலத்துல வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் அது நாடு கடத்துறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதுதானே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வெளிநாட்டிற்கு செல்வது தோஷம் சொன்னது போக வெளிநாட்டிற்கு செல்வது யோகம்னு இந்த காலத்தில் மாறிடுச்சு இல்லை சார்? வெளிநாட்டு யோகம் வருதான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்கல்ல. அப்படி மீனத்திற்கு சனி பகவான் வருகிற போது வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. இருக்கிற வேலையை அசைச்சு பார்ப்பாரு, புதிய வேலைக்கு முயற்சி பண்ணினா கிடைக்குது. எதுல கவனமா இருக்கணும்? ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஹெல்த் ப்ராப்ளம் எதனால வருது? மன உளைச்சலினால் வருகிறது. அப்போ மன உளைச்சலுக்கு காரணமான விஷயத்தெல்லாம் சரிக்கிட்டுங்க. வீட்டில் அமைதியா இருங்க. கணவன் மனைவி உறவுல தான் அது கை வைக்கும். கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போங்க, மனசு அமைதியாகும், ஸ்ட்ரெஸ் வராது, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வேற ஜூன் மாசம் பஞ்சமத்துக்கு வந்து உட்கார்றாரு. குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நிர்வாகியாக நீங்க விளங்குவீர்கள். சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு சனி வராரு, நல்ல நிர்வாகியாக நீங்கள் விளங்குவீர்கள். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிற போது மட்டும் திருமண விஷயங்கள்ல சில தடைகள் வரும். அதனால கேட்டீங்கன்னா மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிக்கணும். இப்போ இல்லாம கட்டாய திருமணம் செய்யக்கூடியவர்கள் கடைசி நேரத்தில் கல்யாணம் வேணாம் தடுத்துடுறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்திற்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா பாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் இப்ப நடக்கும். எல்லாம் சரிங்க. சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஒருவர் இப்ப பிரிந்து போவார். நண்பர் ஒருவர் முதுகில் குத்துவார். அப்ப எல்லாத்தையும் கேப் விட்டு பழகுங்க. எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமா நம்பி பழகாதீங்க. எல்லா உண்மைகளையும் எல்லாத்தையும் பேசாதீங்க. யார்கிட்ட எதை பேசணுமோ அதை பேசுங்க, அளவா பேசுங்க, அது நன்மையை தரும். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நல்ல வேலை கிடைக்கும், சந்தேகம் இல்லை. 10ஆம் இடங்கிறது உங்க தொழில் ஸ்தானம். தொழில் சிறப்பாக அமையும், மிக நன்று தொழில் அமையும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பிசினஸ் அமையும். இதெல்லாம் பெரிய மேன்மை தானே நமக்கு. இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்போ ராகு வேற 12ல் இருக்காரு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு. சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனை அப்படின்னு இருக்கும். இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணும். தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணுங்க. ஏன்னா சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ஒரு மீனராசிக்காரர் கேட்குறாரு அப்படின்னா மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் மீனாட்சி அம்மனை வழிபடணும். மீனாட்சி அம்மன் வழிபாடு, காமதேனு வழிபாடெல்லாம் மிக நல்ல வழிபாடு. அது மாதிரி ஸ்ரீரங்கம் வழிபாடு. மீனராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்வதும் அற்புதமான பலனை கொண்டு வந்து கொடுக்கிறது. வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரீங்கன்னா சுத்தமா வாங்க, மனசாலையும் சுத்தமா வாங்க, உடம்பாலையும் சுத்தமா வாங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா ஆண்கள் ஆயில் பாத் எடுக்கணும்னு எடுங்க. நல்லெண்ணெய் குளியல் சனிக்கிழமை ஆண்கள் செய்யணும். பெண்கள் வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும். மீனராசிக்காரங்க அதை கடைபிடிங்க. பலருக்கு கால்களில் பிரச்சனை கொடுக்கும். கால் வழியாக சனி பகவான் விடுவாரு. நரம்பு பிரச்சனை, கால் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லெண்ணெய் குளியலை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். அதே மாதிரி ஒரு முறையாவது திருக்கடையூர் சென்று அபிராமி அன்னையை வழிபடுங்கள். மிகச்சிறந்த வெற்றிகள், ஆயுள் காப்பு உங்களுக்கு ஏற்படும். மீனராசிக்காரர்கள் நினைத்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெறணுங்க, எல்லா நன்மையும் எங்களுக்கு கூடி வரணும் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள்
உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய நோயுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வரங்களை சனி பகவான் அள்ளி தருவார். இது அற்புதமான காலமாக அமையும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடிவர எல்லாம் அல்ல அந்த ஆண்டவனை நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.